ஸோ அடுத்தது பார்க்க போனால் என்னென்னா ஹார்ன்பில் எண்ணிக்கைக்கான கணக்கெடுப்பு வந்து என்னென்னா நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை தான் இதை வந்து நடத்துகிறாங்க. இதை எப்போ இது பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 2025 ஏப்ரல் 2026 வரலாம். ஏன் இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இந்த ஹார்ன்பில் இந்த காலகட்டத்தில் தான் வந்து என்னென்னா இனப்பெருக்கம் செய்யும். ஸோ அந்த கணக்குக்காக இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா பெரும்பாலும் வந்து என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த ஹார்ன்பில் வந்து என்னென்னா காணப்படுகிறது. அங்கே தான் இவங்க இந்த கணக்கெடுப்பை வந்து என்னென்னா நடத்துகிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் 4 விதமான ஹார்ன்பில் வந்து என்னென்னா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து என்னென்னா கிரேட் ஹார்ன்பில், மலபார் கிரே ஹார்ன்பில், இந்தியன் கிரே ஹார்ன்பில் மற்றும் மலபார் பைட் ஹார்ன்பில் அப்படின்ற 4 இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு இதையும் வந்து என்னென்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த 2 ஸ்டேட் வந்து என்னென்னா ஹார்ன்பில்ல வந்து என்னென்னா மாநில பறவையாக அறிவிச்சிருக்காங்க? மொத்தம் இந்தியாவில் 2 ஸ்டேட்டு தங்களுடைய மாநில பறவையாக ஹார்ன்பில்ல அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டேட் அப்படின்றத வந்து என்னென்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து என்னென்னா எந்த மாநிலத்தில் நடக்குது? சரியா? ஸோ இதுவும் வந்து என்னென்னா சொல்லுங்கள். லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா ஆனைமலை புலிகள் சரணாலயத்தில் வந்து தமிழ்நாடு அரசு இந்த ஹார்ன்பில்ல வந்து ஆய்வு செய்வதற்கான ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு நிலையத்தை வந்து வச்சுருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹார்ன்பில் அப்படின்ற ஒரு மையத்தை வந்து என்னென்னா ஆனைமலை புலிகள் சரணாலயத்தில் வந்து என்னென்னா இந்த ஜூலையில் வந்து என்னென்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்னென்னா அறிவித்தார். இந்த மாதிரியான இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னொன்று தமிழ்நாடு இப்போ எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா இந்த சூழல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா ஹியூமன் எலஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் கண்ட்ரோல் சென்டர். சரிங்களா? ஸோ மனிதனுக்கும் யானைக்கும் இடையிலான மோதல் கட்டுப்பாட்டு மையம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரி. சரிங்களா? இதில் வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தனி ஒரு ஒர்க் ஃபோர்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறமேல்ட்டு தெர்மல் இமேஜிங் ட்ரோன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு உயிரினங்கள் மேலேயும் வந்து என்னென்னா அதனுடைய வெப்பம் வெளியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த வெப்பத்தை வச்சு நம்ம வந்து என்னென்னா அந்த சைஸும் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அந்த ட்ரானில் வந்து அதை வச்சு யானைகளினுடைய நடமாட்டம், அதுக்கப்புறம் யானைகளுக்கு வந்து என்னென்னா ரேடியோ காலர் ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரியான இது மூலமாக வந்து என்னென்னா யானைகளுடைய போக்கை வந்து என்னென்னா கண்காணிக்கிற ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வனத்துறை அப்படின்னா நீலகிரியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக யானைகளுக்கும் மனிதனுக்குமான மோதல்களை குறைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா? ஓட்டர் இன்னும் சொல்ல போனால் வந்து என்னென்னா ஸ்மூத் கோட்டட் ஓட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்மூத் கோட்டட் ஓட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீர்நாய். சரியா? இந்த நீர்நாய் பாதுகாக்கக்கூடிய திட்டத்தை வந்து எங்கே அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாவட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய டெல்டா பகுதிகளில் இதை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ கடலூர், தஞ்சாவூர் இந்த பகுதிகளெலாம் இதை வந்து என்னென்னா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த ஓட்டர் இந்த நீர்நாய் அப்படின்றது வந்து எதுக்கு சார் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டரை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இந்த நீர்நாயை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் ஆஃப் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சதுப்பு நிலங்களுக்கான தூதர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லலாம். சரியா? இன்னொன்று என்னென்னா இது வெட்லேண்டுக்கான கீஸ்டோன் ஸ்பீஷஸ். சரியா? கீஸ்டோன் ஸ்பீஷஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட புலிகளுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். சரியா? அப்போ கீஸ்டோன் ஸ்பீஷஸ்னால் என்னென்னா ஒரு உயிரினம் இருந்தது அப்படின்னாலே அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப வந்து என்னென்னா ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புலிக்கு தேவையான மான்கள் எல்லாமே அந்த இடத்துல நிறையா இருக்குது. அப்போ மான்கள் நிறையா இருக்குதுன்னா அந்த இடத்துல புல் நிறையா இருக்குது. அப்போ புல் நிறையா இருக்குன்னா அந்த இடத்துல மழை நல்லா பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உயிரினத்தை வச்சே அந்த ஒட்டுமொத்த சூழலினுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம கணக்கிட முடியும். அந்த மாதிரி வெட்லேண்ட் ஸ்பீஷஸ் இந்த நீர்நாய் அப்படின்றது வந்து என்னென்னா நன்னீரினுடைய கீஸ்டோன் ஸ்பீஷஸாக இருக்குது. இது இருந்ததுனாலே மற்ற மீன்கள் மற்ற இதெல்லாம் வந்து சரியான அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் டே. சரியா? நல்லாட்சி தினம். இந்த குட் கவர்னன்ஸ் டே என்னைக்கு கொண்டாடுறோம்
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 அன்னைக்கு கொண்டாடுறோம். யாருடைய பிறந்த நாளுக்கு இது கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதம மந்திரி இருந்தார். அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை இது பண்ணுறோம். ஆக்சுவலாக இதை யார் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்சஸ். சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்னென்னா, பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்துக்கு கீழே வந்து என்னென்னா, இவங்க வந்து நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறைகள் துறையால் இது வந்து என்னென்னா வெளியிடப்படுது. சரிங்களா? ஸோ அவங்க தான் இந்த குட் கவர்னன்ஸ் இது பண்ணுறாங்க. இந்த குட் கவர்னன்ஸு எதெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் ஹெல்த்து, என்விரான்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, எக்கனாமிக் கவர்னன்ஸு, சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸு, சேஃப்டி, பப்ளிக் சேஃப்டி, இது எல்லாத்தையும் மையமாக வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, குடியரசு தலைவர் வந்து என்னென்னா சாந்தலி மொழியில் வந்து என்னென்னா கான்ஸ்டிடியூஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? சாந்தலி லாங்குவேஜில் வந்து என்னென்னா கான்ஸ்டிடியூஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாந்தலி லாங்குவேஜ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சந்தால் மக்கள். சரிங்களா? சாந்தல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகின்ற ஒரு மொழி. இது பொதுவாக எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஈவன் நேபாளினுடைய சில பகுதிகளில் கூட இந்த சாந்தலி மொழி வந்து என்னென்னா பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு இது வந்து என்னென்னா ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு மொழி. சரிங்களா? லட்சக்கணக்கான மக்கள் இதை இது பண்ணுறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த மொழியில் வெளியாகிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மொழியை வந்து என்னென்னா பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக கருதப்படுகிறது. அந்த மக்களுக்கும் அரசியலமைப்பை வந்து என்னென்னா கொண்டு போன மாதிரி ஆயிடுது. சரிங்களா? இது சாந்தலி மொழியில் வந்து என்னென்னா ஓல்ட் சிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓல்ட் சிக்கி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாந்தலி மொழியினுடைய எழுத்து வடிவம். சரிங்களா? அதாவது 1925 வரலும் இந்த மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எழுத்து வடிவமும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னா பண்டிட் ரகுநாத முர்மு அப்படின்ற ஒருத்தர் தான் இதை என்ன பண்ணுறாருன்னா இதுக்கான எழுத்து வடிவத்தை வந்து கொண்டு வராரு. சரியா? ஸோ அதுதான் இந்த இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இது. சரியா? அடுத்த முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடெண்ட் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் வந்து என்னென்னா எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இந்த மோடி எரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் டாக்டர் சிக்கந்தர் குமார் எழுதின புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து என்னென்னா எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இந்த மோடி எரா, மோடி சகாப்தத்தில் பாரதத்தின் பொருளாதார அதிகாரமளிப்பு அப்படின்ற புத்தகத்தை யார் எழுதினாங்கன்னா பேராசிரியர் சிக்கந்தர் குமார் அப்படின்றத எழுதியிருந்தார். இந்த புத்தகத்தை வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இதை வெளியிட்டிருந்தார். சரிங்களா? அடுத்தது நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே. நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25. யாருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இதை இது பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாள் பிரதமரான சரண் சிங் இருக்கார் இல்லையா, சௌத்ரி சரண் சிங் இருந்தார்ல, அவருடைய பிறந்தநாளை தான் வந்து என்னென்னா நம்ம தேசிய விவசாயிகள் தினமாக, உழவர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? இது எந்த வருடத்திலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 2001 வந்து யூனியன் கவர்மெண்ட் அறிவித்தாங்க. ஸோ அதுலேருந்து இதை வந்து நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? இந்த வருடத்திற்கு என்ன தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்ஷித் பாரத் 2047 த ரோல் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் இன் குளோபலைசிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? அதாவது இந்திய விவசாயத்தை உலகமயமாக்குவதில் எஃபிஓ அப்படின்னா என்னென்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட். சரிங்களா? ஆர்கனைசேஷன், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளினுடைய பங்கு அப்படின்றத வச்சு தான் இந்த வருடம் அதனுடைய கருப்பொருள். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில். சரியா? ஸோ பிரேசில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு. சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிரிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. சரியா? ஸோ இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய தலைமை பதவியை வந்து என்னென்னா தலைமை பொறுப்பை வந்து என்னென்னா பிரேசில் இந்தியா கிட்ட வந்து என்னென்னா ஒப்படைச்சிருக்கு. ஸோ 2026 இந்தியா தான் பிரிக்ஸ் நாடுகளுக்கான தலைமையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
மேற்கத்திய பொருளாதாரம், குறிப்பாக டாலர் டாமினேட்டட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம டாலரில் தான் இது பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ வெனிசுலாவில் ஒரு பெரிய இது இருக்குது. மதுரோ வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸோட நேரடியான உறவு வச்சுக்கிட்டார். ஆக்சுவலாக அதுக்கு அங்கே வந்து உள்ள போதைப் பொருள் நிறையா கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா குற்றம் சாட்டினாலும் கூட அவங்க பிரிக்ஸு குறிப்பாக வந்து என்னென்னா சைனாவோட அதிக வர்த்தகத்தை இது பண்ணாங்க. சீனாவோட யுவாங் பணத்தோடு அவங்க வந்து என்னென்னா பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செஞ்சாங்க. ஆக்சுவலாக பெட்ரோலுக்கான போர் தான் இப்போ வெனிசுலாவில் நடக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிரிக்ஸ் அப்படின்ற பதத்தை யார் வந்து இது பண்ணாங்க, யார் வந்து இதை வந்து முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிம் ஓ நீல் அப்படின்ற ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் தான் இதை வந்து இது பண்ணார். சரிங்களா? ஸோ 2001 ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஷாங்காயில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாங்காயில். அது வந்து பிரிக்ஸ் நாடுகளினுடைய இதுதான். அந்த வங்கி வந்து என்னென்னா இன்னொரு நாட்டினுடைய பொருளாதார மேம்பாடு, அவசரகால நிதி, அந்த நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இருக்க நாடுகளுக்கான பரஸ்பர பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா இதில் இவங்க பார்த்துக்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிம்பர்லி ப்ராசஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிம்பர்லி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கிம்பர்லி ப்ராசஸ். சரியா? ஸோ இந்த கிம்பர்லி ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு. இது வந்து வைரத்தை வந்து தவறாக பயன்படுத்தாமல், குறிப்பாக வந்து என்னென்னா உள்நாட்டு போர், தீவிரவாதம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா பயன்படுத்துறதை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. சரியா? அதுக்கும் வந்து என்னென்னா இந்தியா வந்து 2026 வந்து என்னென்னா தலைமை வகிக்க போகுது. சரியா? ஓகே. ஸோ இது எந்த வருடத்துலேருந்து இது வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 2003 வந்து என்னென்னா யூஎன் அசம்பிளியில் ஒரு தீர்மானம் 2000 கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு 3 வருஷம் கழிச்சு வந்து என்னென்னா இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு முத்தரப்பு கூட்டமைப்பு. சரிங்களா? ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்டு, டைமண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமேல்ட்டு குடிமக்கள் அமைப்பு, இதெல்லாம் சேர்ந்து வந்து என்னென்னா வைரத்தை வந்து என்னென்னா தவறான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இவங்க மேற்பார்வையிடுவாங்க. சரிங்களா? இப்போது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவுடைய டைமண்ட் சிட்டி அல்லது டைமண்ட் கேபிட்டல்னு எந்த இடத்த சொல்லுவீங்க? சரியா? டைமண்ட் சிட்டி அல்லது டைமண்ட் கேபிட்டல் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? குறிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கிற ஒரு டேட்டா, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியிலிருந்து வைரத்தை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செஞ்சாங்க? சரியா? இந்த ரெண்டையும் வந்து என்னென்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது சரியாக தவறான்றதை இம்மீடியட்டாக பார்த்துட்டு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீர் பால திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குழந்தை வீரர்களுக்கான தினம். சரியா? வீர் பால் திவாஸ். இது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா சோஷியல் சர்வீஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சுற்றுச்சூழல், கலை மற்றும் கலாச்சாரம், இதிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா இதில் குடியரசுத் தலைவர் வந்து என்னென்னா விருது கொடுப்பார். ஆக்சுவலாக இந்த பால் திவாஸ் அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஹிப் சதா ஜொரோவர் சிங் அப்படின்றவரும் சாஹிப் சதா ஃபத்தே சிங், இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங்கினுடைய 2 புதல்வர்கள். இவங்களுடைய வீர மரணத்தை இந்த நாள் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நினைவாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இவங்க யார்? இந்த குரு கோபிந்த் சிங் யாருன்னா அவர் தான் 10வது சீக்கிய குரு. சரிங்களா? இந்த நாளில் வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு அண்ட் விமன் டெவலப்மெண்ட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா விருது கொடுக்குறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது வந்து என்னென்னா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது 5 வயதுலேருந்து 18 வயது வரலும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஆர்ஆர்பி. சரியா? ஆர்ஆர்பின்னா ரயில்வே ரிக்வயர்மெண்ட் போர்டு இல்லை, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். சரியா? எல்லாத்துக்கும் ஒரே பேர் வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்ஆர்பிக்கு வந்து என்னென்னா
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்னென்னா ஒரு புதிய லோகோ வந்து உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம எல்லாத்தையுமே வந்து இதில் கொடுத்துறோம், பிடிஎஃப்பில் கொடுத்துறோம். இது எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு பைலிங்குலர்லேயும் இருக்கும், ஆங்கிலத்துலேயும் இருக்கும், எளிமையான தமிழ்லையும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதோட லிங்க் வந்து என்னென்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் வீடியோ கேட்டுட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான டேட்டா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா கடைசியாக ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27, சரியா, டிசம்பர் 27 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ், சர்வதேசிய தொற்று நோய்க்கான தயாரிப்பு நிலை. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா கோவிடுக்கு அப்புறமேட்டு இது வந்து என்னென்னா விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம். சரிங்களா? இந்த நாளில் வந்து என்னென்னா திடீர்னு ஒரு பெருந்தொற்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி தயாராகிறது, ஒரு நாட்டில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே அந்த நாடு, இப்போ WHO என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் ஏற்பட்டுருச்சுனாலே அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் டேட்டா வந்து அவங்க ஷேர் பண்ண சொல்கிறாங்க. எதனால் வந்துச்சு, அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சு, அதை நீங்கள் எப்படி வந்து என்னென்னா க்யூர் பண்ணீங்க, அல்லது வந்து என்னென்னா அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணிருக்கீங்க, இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அது இன்னொரு நாட்டுக்கு வந்து என்னென்னா அந்த டயக்னாசிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கோவிடுக்கு அப்புறமேட்டு இது ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட தொற்று நோய்கள்லாம் பரவிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இதுதான். எல்லாத்தையுமே நீங்கள் அந்த பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.